இந்த இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் முல்லை பெரியார் ஆணையை குறித்து வாய் திறக்கல பார்லிமெண்ட். இந்த மதுரை மாநகரத்தில் 95 விழுக்காடு மக்கள் பெரியார் தண்ணி தான் குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு துரோகம் செய்யும் விதமாக இந்த கட்சி வெங்கடேசனுக்கு முன்னால் நிறுத்தியது ஒரு மலையாளியான விக்ரமன் நாயரை. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் மதுரைக்கு யாரு? சங்கமாக வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே விக்ரமன் நாயர் ஒரு வேட்பாளராக இந்த கட்சி நிறுத்தியது. கேரளாவில் நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம்? 50 லட்சம் தமிழர்கள் இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு எம்எல்ஏ தேவிகுளத்தில், அதுவும் ரிசர்வ் தொகுதி. இந்த ரிசர்வ் தொகுதியை எதிர்த்து 4 ஆண்டு ஆயிடுச்சு. ஒருத்தர் வழக்கு போட்டிருக்கிறார், ஒருத்தர் அடிமாலியை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர். இந்த தமிழ் மக்களுக்காக பரிந்து பேசக்கூடிய மாதர் சங்கத்தினுடைய தலைவி சகோதரி தோழமை வாசுகி காசர்கோடு, விபி சிந்தன் காசர்கோடு, உமாநாத் காசர்கோடு, பாப்பா உமாநாத் காசர்கோடு. ஆனா கேரளாவில் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு தமிழ் கம்யூனிஸ்ட் தலைவர் இல்ல. இந்த பெரியார் தண்ணீரை இன்றைக்கு குடிக்கக்கூடிய சு வெங்கடேசன் தோழர் யாருக்காக இவர் வேலை செய்யறாரு? கீழடியை பத்தி பேசுறீங்க, ட்ரெயின் உடனே பேசுறீங்க, விமானம் 24 மணி நேரம் மதுரை இயங்குதுன்னு பேசுறீங்க. ஆனால் முல்லை பெரியார் குறித்து உங்களால ஏன் பேச முடியல? ஒரு ஆண்டிற்கு 2500 டிஎம்சி தண்ணியை கடலுக்கு அனுப்பக்கூடிய கேரளாட்ட நாம கேட்கறது 100 டிஎம்சி தண்ணி தான். இந்த சென்னை மாநகரத்துக்கு ஒரு மாதத்திற்கான குடிநீர் தேவை, பயன்பாட்டு தேவை எவ்வளவு தெரியுமான்னு? 1 டிஎம்சி போதும். 2500 டிஎம்சி நீங்க கணக்கு போட்டு பாருங்க, எவ்வளவு தண்ணி கடலுக்கு போகுது. நாம கேட்கறது 100 டிஎம்சி. இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நினைத்திருந்தா ஒரு கமிட்டி அமைத்து சிபிஐ, சிபிஎம், சிபிஐ சேர்ந்து கேரள முதல்வரை போய் பார்த்து, நாங்க இந்த தமிழ்நாட்டில் இந்த கட்சி என்ன செஞ்சிருக்கோம்? 4 எம்பி வச்சிருக்கிறோம். அது ஆண்ட மேற்கு வங்காளத்தில் ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது. இன்னைக்கு திரிபுராவில் ஒரு எம்எல்ஏ இல்ல, ஒரு எம்பி இல்ல. ஆனா தமிழ்நாட்டில் 4 எம்பி. இது யார் போட்ட பிச்சை? அப்ப இதுக்கு நீங்க விசுவாசமாக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம்.